Hi students, this is Syed Mukhtar from ADA 247 Tamil, your English trainer. ஸோ இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐபிபிஎஸ் பிஓவோட சேஃப் கட் ஆஃப். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் நம்ம என்ன பார்த்தோம்னா ஐபிபிஎஸ் பிஓவோட நம்மளுக்கு என்ன சொல்கிறது ஐபிபிஎஸ் பிஓவோட எக்ஸாம் பேட்டர்ன், தென் என்னது அதோட எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா, பேட்டர்ன் அனாலிசிஸ் எல்லாமே பார்த்தாச்சோ. ஸோ இந்த வீடியோஸ்க்கு நம்ம பார்க்க போகிறது கட் ஆஃப். ஸோ எந்த மாதிரி கட் ஆஃப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், போன வருஷம் எந்த மாதிரி கட் ஆஃப் இருந்துச்சு, இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் சேஃப்ஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம்ப்பா. ஓகேவா? ஓகே. ஸோ அதை ரியாலிட்டி நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது சர்வே கட் ஆஃப்ஸ் ஆர் நாட் ஆஸ்பிரேஷனல் டார்கெட். அது வந்து ஆஸ்பிரேஷனல் டார்கெட். கட் ஆஃப்ஸோட மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு எக்ஸாமுக்கு இன்னொரு எக்ஸாமுக்கு நமக்கு எப்போவுமே கட் ஆஃப் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி 3 டிரைவிங் பில்லர்ஸ், எக்ஸாம் டிஃபிகல்ட்டி, வேக்கன்சி கவுண்ட், அப்ளிகண்ட் வால்யூம். ஸோ இதை 3 தான் கட் ஆஃப் தீர்மானிக்குது. ஒருவேளை உங்களுடைய ஷிஃப்ட்டு சொல்கிறது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே கட் ஆஃப் குறையும். அதே மாதிரி நிறைய பேர் காம்படிட்டர்ஸ் நிறைய பேர் உள்ள உங்கள் ஷிஃப்ட்டில் இருந்தாங்கன்னா கட் ஆஃப் ஏறும். ஸோ இதுதான். அதே மாதிரி ஒரு டோன்ட் ஜஸ்ட் எய்ம் ஃபார் சேஃப் ஸ்கோர், பில்ட் ஏ பஃபர். ஒரு வின்னிங் ஜோன் எடுத்துக்கோங்க. கட் ஆஃப் மட்டும் யோசிக்காதீங்க, எது சேஃப் ஸ்கோராக இருக்கும். லைக் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் 50 தான் கட் ஆஃப்னா 50 நீங்கள் போய் யோசிக்கக்கூடாது. உங்கள் ஏம் வந்து 70 மேலே இருக்கணும். 70+ இருந்தால் தான் உங்களுக்கு 60ஆவது அட்லீஸ்ட் வரும். ஸோ ஏம் ஹையர், அதிகமாக ஏம் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு அந்த ஒரு பேசிக் இது கிடைக்கும். பேசிக்காக உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கலாமா, 2022 2025 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ப்ரொஜெக்டட் ஸ்கோர் பார்க்கலாம். ஸோ 2022 இருக்கிறப்ப ஆல்மோஸ்ட் ஒரு 45+ இருக்குது. ஸோ 2023 அது 47 சேஞ்ச் ஆகி 50 ஆகிருக்கு. 2024 வரப்போ ஆல்மோஸ்ட் 60 நியரில் இருக்குது. 2025 வரப்போ 60 கிராஸ் ஆகி 62 ஆரும் வந்து நிற்கிது. ஓகேவா? ஸோ ப்ரொஜெக்டட் ஸ்கோர் 62. ஸோ நம்ம எவ்வளோ எதிர்பார்க்கலாம், 2000 வந்து 62+ 70க்குள்ளே நம்ம கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம். இதுக்குள்ளே தான் நம்ம கட் ஆஃப் மோஸ்ட்லி நம்மளுக்கு வரும். ஓகேவா? ஸோ ஜென்ரல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப்ஸ் ஆஃப் கிளைம் ஸ்டெடிலி ஃப்ரம் 48 17 பாயிண்ட் ரீச் ஆயிருக்கு. ஸோ 48 தான் வந்து 2022 இருந்துச்சு. அப்போ 17 இது அதிகமாக இருக்குது, 65 வந்து நிற்கிது. ஸோ 2026 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஜென்ரலோ அல்ல அன்ரிசர்வ்டோ நம்ம 62 to 65 ஸ்கோர் நம்ம ஓவரால் கட் ஆஃப் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபிலிம்ஸுக்கு ஆல்வேஸ் கிளியர் செக்ஷனல், அதே ஞாபகம் வச்சுக்கோங்க, செக்ஷனல் கட் ஆஃபும் நீங்கள் கிளியர் பண்ணி தான் ஆகணும். செக்ஷனல் கட் ஆஃபும் கிளியர் பண்ணால் தான் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஸோ பேட்டர்ன் நம்மளுக்கு தெரியும். 30 கொஷின் வந்து இங்கிலீஷ், 30 நியூமரிக்கல், 30 ரீசனிங், 30 40 100. ஓகேவா? செக்ஷனல் டைமிங் இதுதான். அதே மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் கைடன்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ஸ், வேறு ஏதாவது உங்களுக்கு இங்கிலீஷ் ரிலேட்டட் வொக்காபுலரி ஸ்னிப்பெட்ஸ் இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எது இருந்தாலும் என்னோட பர்சனல் சேனல் ரைசாஸ் சேம்பர் ஃபார் இங்கிலீஷ்னு சொல்லி இருக்குப்பா. ஸோ இதை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ரைசாஸ் சேம்பர் ஃபார் இங்கிலீஷ். ஸோ இது என்னோட பர்சனல் டெலிகிராம் சேனல் தான். ஸோ இதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா என்ன அட்வான்டேஜ்னால் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே கிடச்சிரும். ஸோ இது என்னோட பர்சனல் சேனல் இருக்கிறதுனால என்கிட்ட பர்சனலாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ எவ்ரிதிங் இட் ஹேப்பன்ஸ். ஓகே? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னும் முக்கியமான விஷயம் நம்ம சொல்ல மறந்துட்டோம். ஸோ நம்மளுக்கு பேங்கிங் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எங்கிட்ட கேட்டுறாங்க, சார் நான் வந்து இப்போ படித்தா என்ன கிளியர் ஆகுமா, ஐபிபிஎஸ் கிளர்க் கிளியர் ஆகுமா, ஐபிபிஎஸ் பிஓ கிளியர் ஆகுமா, எஸ்பிஐ கிளர்க் கிளியர் ஆகுமா, எஸ்பிஐ பிஓ சொல்லி நிறைய பேர் கொஷின்ஸ் எங்கிட்ட கேட்டுக்க. தாராளமாக இது ஒரு நல்ல மந்த், மே மந்த்து ஒரு நல்ல மந்த்து தான். ஏன்னா அடுத்த 2 மாதத்துல எக்ஸாம் லைனாக வரதான் போகுது. ஸோ 3 பேட்ச் இப்போ ஆன் போர்டிங்கில் இருக்குது. ஒன்று வந்து உறுதி 4.1 சொல்லி 8th May தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி இன்னொரு பேட்ச் சொல்கிறது எஸ்பி அப்ரண்டிஸ் 3rd June ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி இன்னொரு பேட்ச் சேமிப்பு, இதுவும் 3rd June ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ 3 பேட்சுமே பார்த்தா உங்களுக்கு எந்த பேங்கிங் பேட்ச் போனாலும் அடா பொறுத்த வரைக்கும் 3 சப்ஜெக்ட் இருக்கும். குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ். இது வந்து நாங்கள் நடத்துகிறதே உங்களுக்கு எல்லா பேங்க் எக்ஸாம்ஸும் காமனாக தான் நடத்துவோம், தனித்தனியாலாம் நடத்த மாட்டோம். காமனாக என்ன இருக்கோ அதை நடத்துவோம். ஸோ நீங்கள் தாராளமாக இந்த 3 பேட்ச்சில் எந்த பேட்ச்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டோட வேணும், அவ்வளோ ஹைலைட் என்னால் கொடுத்து வாங்க முடியாது சார்னா என்னோட கூப்பன் கோட் YT84 இருக்குது. இந்த YT84 நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு டிஸ்கவுண்டட் ஆஃபரில் உங்களுக்கு என்ன கிடைக்கும், கோர்ஸ் கிடைக்கும். ஸோ மறக்காமல் இந்த 3 கோர்ஸில் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. டிஸ்கவுண்டட் ஆஃபர் நாளைக்கு ஈது. ஸோ 2 days நமக்கு வந்து ஈத் ஆஃபரோட முடிஞ்சிடும். ஸோ மறக்காமல் நம்ம ஃபெஸ்டிவல்குள்ளே வாங்கிக்கோங்கப்பா. ஓகேவா? அதே மாதிரி அந்த ட்ரூ ஃபில்டர், முக்கியமான ஃபில்டர் என்னென்னா மெயின்ஸ் தான் நமக்கு முக்கியமான ஃபில்டராக இருக்குது. ஏன்னா ப்ரிலிம் ஸ்க்ரீன்ஸ் கேண்டிடேட்ஸ் மெயின்ஸ் செப்பரேட்ஸ் தெம்.
ஓகேவா? மெயின்ஸ் தான் தீர்மானிக்க போது உங்களோட பொசிஷன் என்ன, உங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா என்பது மெயின்ஸ் வில் ஃபைனலைஸ் தட். ஸோ அதில் பார்த்தா ரீசனிங் பார்த்தா 40 கொஷின், இங்கிலீஷ் 35 கொஷின், டேட்டா அனாலிசிஸ் 35 கொஷின், எக்கனாமி 35. ஸோ 145 + 2. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தா 225 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குறீங்களோ அதுதான் உங்கள் போஸ்டிங்கை தீர்மானிக்க போகுது, ப்ளஸ் இன்டர்வியூ மார்க். ஆனால் மோஸ்ட்லி மெயின்ஸில் நீங்கள் வாங்குற மார்க் தான் டிட்டர்மின்ஸ் எ லாட். ஓகேவா? ஸோ நம்ம அதை செக் பண்ணி பார்க்குறப்ப கட் ஆஃப்னு சொல்கிறது எப்படி இருக்குது, மெயின்ஸோட கட் ஆஃப் எப்படி இருக்குன்னா 2022 பார்க்குறப்ப நமக்கு 65 சம்திங் இருந்திருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இதை இன்க்ரீஸ் ஆகிட்டே தான், கம்மியாகிற மாதிரி இல்லை. 62, 63, 65 வந்துச்சு, 68 வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் இது 70 டச் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம 2025 இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 72.50 வந்திருக்கு. ஸோ நம்மளோட டார்கெட் என்னன்னா ஒரு 76 ப்ளஸ் வாங்கணும். 76 மேலே நம்ம மெயின்ஸில் வாங்கணும், இல்லைன்னா ஒரு 80 ப்ளஸ் வாங்கணும். 76 ஆர் 80 ப்ளஸ் தான் கரண்ட் ஸ்டாண்டர்டாக இருக்கும். 80 ப்ளஸ் வாங்கினா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஓகேவா? ஸோ டீகோடிங் பார்க்கலாம். ஸோ டீகோடிங் பொறுத்த வரைக்கும், ரீசனிங் பொறுத்த வரைக்கும் செக்ஷனல் கட் ஆஃபில் பார்த்துக்கோங்க. ஸோ 60 மினிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷ்க்கு அதிகமான ஃபோக்கஸ் கொடுங்க, ஏன்னா இங்கிலீஷ் நமக்கு டிஸ்கிரிப்டிவ்லையும் இருக்குது, இது அப்ஜெக்டிவ்லையும் இருக்குது. ஓகேவா? ஜென்ரல் அவேர்னஸ் க்ரூஷியல் ஃபார் ஓவரால் ரேங்கிங். கம்ப்யூட்டர் நாலேஜ் அவ்வளோக்கா கொஞ்சம் தான் கேட்பாங்க. ஸோ ரீசனிங் அண்ட் டேட்டா ரிட்ரிபியூஷன் கேரி த ஹையஸ்ட் வெயிட்டேஜ், the most common point due to sectional cut off. ஓகேவா? ஸோ ரீசனிங் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரீசனிங் பொறுத்த வரைக்கும் உங்களோட டார்கெட் சொல்கிறது 16 to 19 இருக்கணும் மெயின்ஸில். அதே மாதிரி டிஏயில் உங்கள் டார்கெட் 16 to 18 இருக்கணும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மார்க்ஸ் நீங்கள் வாங்கினா தான் உங்களால் ஓவரால் மார்க் வாங்க முடியும். ஏன்னா நம்மளால் ரீசனிங்லேயும் டிஏயில் தான் கொஞ்சம் மார்க்ஸ் வாங்க முடியும். இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும் இங்கிலீஷும் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் போட முடியும், போட முடியாது. ஓகேவா? ஓகேப்பா. ஸோ அதே மாதிரி ஃபைனல் பார்க்குறப்ப 2025 ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஜென்ரல் கேட்டகரியோஸ் நார்மலைஸ் ஸ்கோர் எப்படி வந்திருக்குன்னா 46.44 வந்திருக்கு. நோ, திஸ் இஸ் த ஃபைனல் கட் ஆஃப், நாட் டைரக்ட்லி ரிலேட்டட் டு மெயின்ஸ். இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த கம்பைன்டு வெயிட் ஸ்கோர். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் உடனே கேட்கக்கூடாது சார் அப்புறம் 76 நீங்கள் ஏதோ 76 சொன்னீங்க, அப்போ 76 இல்லையா, 76 தான் உங்களோட மார்க்காக இருந்திருக்கும். பட் நார்மலைஸ் ஆகி வந்த ஸ்கோர் லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்த ஸ்கோர் 46.44. ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கொடுத்தது ஆனால் இந்த ஸ்கோருக்கு தான் கொடுத்துருக்காங்க கடைசியாக. ஸோ இதில் பார்த்தா 80% ஆஃப் மார்க் எதில் சேரும்னா ஃபைனல் ஸ்கோர் மெயின்ஸில் வரும். 20% இன்டர்வியூ. இதில் என்ன ஆகும்னா நார்மலைஸ்டு ஆகும். இதில் என்ன ஆகும்னா நார்மலைஸ்டு வேறு ஆகும். ஓகேவா? ஓகேப்பா. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தா ஹிஸ்டாரிக்கல் ரீசைலன்ஸ் பொறுத்தவரைக்கும் 2022 2025 வரைக்கும் பார்த்தா நம்மளுக்கு 17 பிலிம் ஜென்ரல் கட் ஆஃப் சொல்கிறது 48 65 இன்க்ரீஸ் ஆகிருக்குப்பா 4 சைக்கிளில். அதே மெயின்ஸ் கட் ஆஃப் சொல்கிறது ஒவ்வொரு வருஷமும் 1.5 to 2 மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கேட்டகரி கேப் பொறுத்துக்கு ஜென்ரல் ஓபிசிக்கு அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்க முடியல. ஒரு 3.5 4 மார்க் தான் வித்தியாசமாக இருக்குது. ஒரு டிஃப்ரென்ஸுமே எனக்கு தெரியல. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பிலிம்ஸ் கட் ஆஃப் இஸ் சென்சிட்டிவ் டு குவான்ஸ் டிஃபிகல்ட்டி. எ ஹார்டர் குவான்ஸ் செக்ஷன் கேன் temporarily depresses overall score, but the long term trend is unmistakable upward. என்னதான் டிப்ரெஸ் ஆனாலும் நம்ம கட் ஆஃப் என்னது உயர்ந்து கொண்டே போகிறது. ஸோ உங்கள் ஸ்கோரும் என்னது 70+ இருந்தால் தான் நம்மளுக்கு சேஃபாக இருக்க முடியும். ஓகேவா? ஸ்கோர் என்ன பண்ணலாம்? ஸோ டார்கெட் உங்கள் ப்ரிலிம்ஸ் டார்கெட் பார்த்துக்கோங்க. 12+ இங்கிலீஷில் இருக்கணும், 13+ குவான்ஸில், 14+ ரீசனிங்கில் இருக்கணும். அதே மாதிரி பேங்கிங் அவேர்னஸ் ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் படிச்சாகணும். பேங்கிங் அவேர்னஸ் நிறைய பேர் ஃபஸ்ட்டில் படிக்க மாட்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே படித்தா உங்களால் ஸ்கோர் அதிகமாக வாங்க முடியும். மார்க் டெஸ்ட் நிறைய போட்டு பார்க்கணும்ப்பா. அதே மாதிரி இன்னொரு பேர் நிறைய பேர் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க, சரி ஓகே நான் பேங்க் எக்ஸாம் மட்டும் இல்லை சார், நான் எஸ்எஸ்சிக்கு படிக்கிறேன், ஆர்ஆர்பிக்கு படிக்கிறேன், எல்லாத்துக்குமே படிக்கிறேன்னா நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரே விஷயம் தமிழ்நாடு மெஹாப்பர். இந்த கோர்ஸ் நம்மளுக்கு அடா 2000 தமிழ் ஸ்டோரில் இருக்குது, போய் இதை வாங்கிக்கோங்க. அதுக்குமே என் கூப்பன் கோட் YT84 அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஹை டிஸ்கவுண்ட் ஆல்மோஸ்ட் 1000 rupees உங்களுக்கு ரிடக்ஷன் ஆகி கிடைக்கும்ப்பா. 6000 ரூபாய் இருக்கும். இதை என்னோட டிஸ்கவுண்ட் கோடு போட்டால் உங்களுக்கு 1000 rupees கம்மியாகவே வரும். ஸோ உங்களுக்கு நல்ல ஆஃபர்லேயே வாங்கலாம். இந்த ஆஃபர் சொல்கிறது நாளைக்கு இல்லை நாளானைக்கோட முடியுது, ஏன்னா ஈத் முடியுது. ஸோ ஈத் ஆஃபரில் இது வாங்கிக்கோங்க. பெஸ்ட் கோர்ஸ் நான் சொல்வேன். அதே மாதிரி இல்லை சார் நான் தமிழ்நாடு எக்ஸாம் தான் படிக்கிறேன், டிஎன்பிசி டெட்டு டிஎன்எஸ்ஆர் படிக்கிறீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு மெகா பேக் வாங்கிக்கலாம், டிஎன்பிஎஸ்சி மெகா பேக் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா?
ஸோ அதே மாதிரி நம்மளோட அடாவோட ப்ளே ஸ்டோர், நம்ம அடாவோட ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது, நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ், அதே மாதிரி குவிஸ் பிடிஎஃப்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ஸ், வகேப் பிடிஎஃப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ. ஓகே, ஸோ மறக்காமல் நம்மளோட அடா 2000 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டது என்னென்னா வந்து, ஸோ சீஸ் யுவர் ஃபியூச்சர் த பாத் ஆஃபீஸர். ஸோ ஹிஸ்டாரிக்கல் வீடியோ பாருங்கள், நாட் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வச்சு அனலைஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக கட் ஆஃப் ஏற தான் போகுது. ஸோ கன்சிஸ்டன்சியாக படிங்க. 2026 உங்களுடைய வருஷம். 2026 நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு அரசு வங்கி அதிகாரியாக வர ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா வேகன்சி மட்டுமே நம்ம இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டேன், 7000 வேகன்சிஸ் ஆல்மோஸ்ட் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பல்க் வேகன்சி இந்த வருஷம் வரப்போகுது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? ஓகேப்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடா 247 தமிழ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடா 247 BSR வீடியோ. ஓகேவா? வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.